வைதேசா, எங்க ஆபீஸ்ல வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு சாரி கட்டிங் வர சொல்லிருக்காங்கடி. சரி, அதுக்கு என்ன இப்போ? கட்டிட்டு போ. சாரி தான கட்டிட்டு வர சொல்லிக்கிறாங்க. கட்டிட்டு போ. என்கிட்ட எதுக்கு சொல்லிங்கற? அதுக்கு இல்ல, உங்ககிட்ட கிறிஸ்மஸ்க்கு அம்மா எடுத்து கொடுத்தாங்களே அந்த செயின் கம்பல் செட்டு, அது வந்து நான் போற ட்ரெஸ் கரெக்டா இருக்கும், அதனாலதான் கேட்கலான்னு கேட்டேன். அதான பார்த்தேன். நீ ஆச்சு காரணம் இல்லாம வந்து என்கிட்ட பேசுறதாச்சு. அதான் தரம் எடுப்போ. உங்க இருக்குல்ல, நான் கேட்டா நீ குடுக்குறியா? நீ என்ன மட்டும் கேக்குறா கொடி. நான் மட்டும் அதெல்லாம் ஒண்ணு உங்ககிட்ட கேட்டா இது வேணும் அப்படின்னு கேட்டா நீ தரியா? நீ என்ன மூஞ்சி வச்சு நீ என்கிட்ட வந்து நீ கேக்குறா? ஏய், தருவியா தரமாட்டே அதை மட்டும் சொல்லு. சும்மா தேவையில்லாம பேசின்னு இருக்காது, என்ன டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன் நான். எத்தனை முறை சொல்றது? தரமாட்டேன்னு 10 முறை சொல்லுமா? எத்தனை முறை சொன்னாலும் தரமாட்டேன்னா போ. சரி விட்ரி, உனக்கு ஒரு காலம் வந்து எனக்கு ஒரு காலம் வராது, அப்போ போதே அப்ப பாத்துக்கிறேன் இருடி உள்ள நானு. பாத்துக்கோ. என்ன காலம் வந்து நான் என்ன பாக்குறேன் போ. வைதேச வைதேச சரி, இவ தரமாட்டா போல இருக்கு, நம்ம போய் ரெடி ஆகும், டைம் வேற ஆகுது. ஏய் ஜெனிஃபர், இந்தாடி கொஞ்சம் ஒற்றை கொஞ்சம் அடிடி. மா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, என்னால ஒற்றை அடிக்க முடியாது. இந்த அவ நின்னுக்கிறா பாரு, அவகிட்ட சொல்லு. நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிறேன், நான் டென்ஷன் பண்ற மாதிரி பேசிக்கிறேன் நீ. ஏய் ஏய் ஜெனிஃபர், நில்லடி. எதுக்குடி இப்ப அவளை அடிச்ச நீ? பின்ன என்னம்மா, அவ ரொம்ப ஓவரா பேசிக்கிறாமா. மா, நான் பேசுறதுக்குலாம் அவ அடிக்கலமா. அவ செயின் கேட்டாமா, கம்பள செயின் செட்டு கொடுன்னு கேட்டா, அத நான் தரல. அந்த பாத்துல தான் அவ அடிச்சிங்கறா என்ன. ஒரு வேலை செய்யறது இல்லைன்னாலும் சண்டை மட்டும் போட்டுக்கிறாளுங்க மாத்தி மாத்தி இவளுங்க. ஏய் வைத்திய வாயை மூடு. ஆனா குழா திறந்து விட்டுற மாதிரி தண்ணி திறந்து விட்டுற கண்ணுல இருந்து. வைதேச வைதேச மா, யார் அது? வாங்க உள்ள வாங்க. வெளியே இருந்து யாரும் கூப்பிட்டு கிடக்குறீங்க, உள்ள வாங்க. என்னம்மா வசந்தி, காலையில இந்த பக்கம் என்னம்மா? மா, நான் ரெடியா வரேம்மா, நீ வந்து சாரி மட்டும் கொஞ்சம் கட்டி விட்டுருவா ப்ளீஸ்மா. ஓ, எல்லாம் எடுத்து வைப்போ, வரப்போ. ஆண்டி, கோல போட்டி வச்சிருக்காங்க ஆண்டி நம்ம தெருவுல. அதான் நானும் வைத்தேசம் போய் கலந்துக்கலான்னுக்குறோம். அனு வரேன்னு சொல்லிக்கிறா. அதான் நாங்க போறோம்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போலான்ட்டு தான் நான் வந்தேன் நானு. ஏமா என்ன திடீர்னு கோல போட்டின்னுக்குற? பொங்கலுக்கு வருஷம் வருஷம் வைக்கிறது தானே பொங்கலுக்கு. அதான் ஆண்டி, மறந்துட்டீங்களா? ஆஹா, சரி சரி சரிம்மா, அப்பதான் கூட்டினு போ. வைத்திய கூட்டினு போ. சரிம்மா, நானு வசந்தி கூட போயிட்டே வரேம்மா. ஏண்டி, அந்த வசந்தி கோலம் போட தெரியுமாடி? ஏன்னா அவனுக்கு கோலம் போட தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு அவ கூட போறியே, அதான் அவளுக்கு போட தெரியுமா? ஆமா, வசந்தி வந்து சூப்பரா கோலம் போடுவாமா. சரி சரி, போனமா வந்தம்மா இரு. சரிம்மா. இவளுக்கு நம்மனா ஒற்ற அடிக்க முடியாது, நானே தான் போய் அடிக்கணும் எல்லாத்தையும். வசந்தி சூப்பரா கோலம் கோலம் என்ன போறதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம போட்டு பார்க்கணும்டி. ஏய், அதெல்லாம் சூப்பரா போட்டுடலாம். என்ன பெருசா ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போட்டுடணும், பெரிய ரவுண்டு ஒண்ணு போட்டுடணும். பூ பூவா வரைஞ்சுன்னு வரணும். உனக்கு என்ன தோணும், நம்ம எல்லாத்தையும் வரைஞ்சு விட வேண்டியதுதான். அதுதான் ஒரு கோலம். இதெல்லாம் பெரிய பரமா அத மாதிரி பேசினுங்கிற. வாடி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மா, நான் ஆபீஸ் கிளம்புறேம்மா, போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வா. சாலையில வீடு கட்டவா செஞ்சு வச்சுக்க. என்ன ஜெனிஃபர், ஓகேவா? சாலையில வீடு கட்டினா அதுக்கு லிஞ்சிடும், பரவாயில்லையா? ஏய் ஆண்டி, காஃபி மட்டும் தான் குடிச்சோம், அதுக்குள்ளே போறேன்னு சொல்றீ. எதனா சாப்பிட்டு போலாம் இரு. டேய், நானே ஆல்ரெடி சாரி கட்டுறதுக்கு லேட் ஆயிடுச்சுடா வீட்டுல. அதனால தாண்டா சொல்றேன், நான் ஈவினிங்கா வரேன்டா ஆபீஸ் முடிச்சுட்டு. வேணா திருப்பி வரலாம். நீ இதுதான் சொல்லிட்டு போவ, வரேன்னு சொல்லுவ. அப்புறமா நான் சொல்லுவேன், டைம் வச்சு நான் கிளம்புறா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். நீ சொல்றதுல நான் நம்ப முடியாது, கூடி. அப்போ நான் சொல்றேன், நீ நம்ப மாட்டேன், அப்படிதானே? சரிம்மா, நீ சொல்றதான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே நான் இருக்கிறேன்பா. நீ சொல்றதே கேட்டு இருக்கேன். நான் போன் பண்ணாதரானா பண்ணாம இருக்கணும். நீ என்ன பார்க்க வராது அப்படின்னா நீ நான் வராம இருக்கணும். அப்படிதான் நீ சொல்ற. எத்தனை நாள் நீ சொல்றேன்னு பாக்க இரு. இப்ப எதுக்கு மூஞ்சி அப்படி தூக்கி வச்சிட்டு இருக்க? சரி வா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் போறேன். ஆபீஸ்ல கேட்டாங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன், நீ வா. அப்படி வா வழிக்கு.
பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பே நீ வருவா என்ன. டன் டன். ஏய் இது பப்ளிக் பிளேஸ், கம்முனு வா. சரிங்க மேடம், அமைதியா வரேன். சவா கோலம் போட்டு போட்டு இடுப்பு வலிக்குது, கை வலிக்குதேடா கடவுளே. கொஞ்ச நேரம் அந்த ஜட்ஜு வருவாங்களாம், கோலம் பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களாம். அவங்க வர வரைக்கும் கொஞ்ச நேரம் உக்காருவோம். ஏய் வசந்தி, முன்னாடி வந்து உட்காந்துக்கினேன், ஏந்து வாடி. அந்த கோலம் போட்டு அந்த டப்பா எல்லாத்தையும் அங்க வச்சுட்டேன். நான் தான் எல்லாம் ஓரமா போய் வச்சுட்டு வந்துருந்தேன். நீ வந்து உட்காந்துக்கிறியே, அவங்க சேர் எதுக்கு உட்கார? ஏந்துடி, திட்ட போறாங்க. ஏய் ஏந்துடி, உட்காராதடி, திட்ட போறாங்க. என்ன யாரு வந்து திட்டுறதே? ஏன் நாங்க முன்ன பின்ன சேர்ல உக்காந்துட்டே இல்லையா? சும்மா கிருகிருன்னு வருது, கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது. அதனால தான் நான் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏய் நீ அந்த மாதிரி சொன்னா அப்புறம் எதுக்கு நான் வந்து போட்டியெல்லாம் வந்து கலந்துக்கிறீங்க? போட்டியெல்லாம் கலந்துக்காதீங்க, வேற யாருக்கா நாங்க விடுவோம்ல, அப்படி சொல்லிடுவாங்கடி. என்ன மட்டும் சொல்லாதடி. அம்மா தாயே, ஏந்துக்கின போதுமா? உன் திருவாய் கொஞ்சம் மூடு. நம்ம நல்லா போட்டிருக்கோமா கோலம்? இந்த கோலத்துக்கு என்ன வரைச்சு சூப்பரா இருக்குது. அதுக்கு இல்ல, அந்த பக்கம் பாரு, மூணாவது கோலம் கொஞ்சம் நல்லா சூப்பரா போட்டுக்கிற மாதிரி தெரியுது. அதனாலதான் சொல்றேன் நானு. நாக்கா நம்ம தான் இந்த கலர்லாம் ரொம்ப அடிக்கவே இல்லையக்கா, நம்ம கம்மியா பண்ணிருக்கிறோமே. கோலம் வந்து எப்படி போட்டுக்கிறோம், அழகா போட்டுக்கிறோமா, அதுதான் கதை. புரியுதா? நிறைய வந்து கலர் அடிக்கல அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. கோலம் அழகா இருக்குதா அப்படின்னு பிரைஸ் கொடுப்பாங்க. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? விடு. வசந்தி, எந்த கோலம் நீயும் வைரஸும் போட்டதே? ரெண்டு பேரும் தான் கோலம் போடுற, நீங்க எந்த கோலம் இதுல? மா நீயே கண்டுபிடிமா, நான் எந்த கோலம் போட்டிருப்பேன் நீ கண்டுபிடிமா பாக்கலாம். கரெக்டா சொல்றியா பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு நீ இந்த ரெண்டாவது சென்டர்ல இருக்குது பாரு, அதான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்குது, அதான் போட்டிருப்பேன். இந்த பானை வச்சுக்கிறது, கரும்பு வர்றது, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நீ அந்த கஷ்டம்லாம் பட மாட்டியம்மா, அதான் போட்டிருப்பேன். கரெக்டா? மா இந்த கோலம் போறதுக்கம்மா நான் கலர் பவுடர் வாங்கணும், காசு கொடுலாம் நான் கேட்டேன் தானே. அந்த கோலம் போறதுக்கா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன். இந்தாம்மா நீ இப்படி சொல்லிட்ட பாரு, நீ உங்ககிட்ட போய் நான் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். ஆண்டி இந்த பானை கரும்புலாம் பாரு வரைஞ்சிருக்கோம் பாரு, முன்னாடியே ஃபர்ஸ்ட் கோலமே நாங்க போட்டதுதான். வசந்தி நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டேன், என்ன இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே. என் ஃப்ரெண்டுக்கு நிறைய திறமை இருக்குது ஆண்டி. என்னம்மா சொல்ற? என்னால நம்பவே முடியலம்மா. வீட்டுல ஒரு கோலம் போடுறீனாலும் போட மாட்டாவோ, அப்போ இவ்வளவு நாள் என்ன ஏமாத்தி நின்றாலாவோ? ஆமா தாமரை, உன் பொண்ணு ஏமாத்தின்னு இருப்பா. அங்க பாருமா, அங்க பக்கத்துல மார்க் போட்டுறாங்க, நெக்ஸ்ட் நம்மள தான் வருவாங்க. ஆமா தாமரை, ரேஷனுக்குலாம் போயிட்டு வந்துட்டியாமா? பொருளை வாங்கிட்டே இல்லையா? இல்லக்கா, நாளைக்கு தான் போலான்னு இருக்கிறேன் நானு. வீட்டுல ஒரே வேலையா இருந்துச்சு, அதனாலதான் போல. இதே 1000 ரூபாய் கொடுக்குறதா இருந்தான்னு வச்சுக்க, முன்னா போயிட்டு இருப்பாரு எங்க வீட்டுக்காரும் சரி நானும் சரி. சரி பொருள் தானே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் நாளைக்கு போலான்னுக்கிறேன். சரிம்மா, முன்னாடியே போனா நல்ல கரும்பா என்னன்ட்டு நம்ம பார்த்து எடுக்கலாம். நீ வந்து லேட்டா போனா அப்படியே சொத்தையா இருக்குது, அது மாதிரி என்ன வைப்பாங்கம்மா. முன்னாடியே போய் பார்த்து எடுத்துக்கணும், அதுதான் சொல்றேன். நான் நீட்டே போயிட்டு வந்தேன். நீ இன்னைக்கே போ முடிஞ்சா. சரிக்கா, அதோ டைமே ஆயிடுச்சு. எங்க வந்து நான் போய் இன்னும் கிளம்பி போனோம், பேக்கெல்லாம் எடுத்துக்கினேன். அதான் சரி நாளைக்கே போறேன்க்கா. மா கொஞ்சம் தள்ளி நில்லுமா, கோலத்து மேல நிக்கிற பாருமா, கலைக்காத மாமா, தள்ளுமா. ஆமா, இவத்தான் என்னவோ அதிசயமா கோலம் போட்டுக்கிறா. இந்த கோலம்லாம் எனக்கு ஈஸி, கை வந்த கலை எனக்கு. போட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே அந்த தெருவே பத்தாது. நான் போடுற கோலத்துக்கு வாசலே பத்தாது, அம்மா பரிசு போடுவேன் நான். சரிடி வசந்தி, நான் வீட்டுக்கு போறேன்டி. என்ன பரிசு கொடுத்தாங்க ஏதுன்னு வந்து சொல்லுனா நான் கிளம்புறேன். உங்க அப்பா வேற வந்துருவாரு வேலையில இருந்து. எங்கடி போனேன் சொல்லாம கொள்ளாமன்னு கேட்பாரு. யாரா வீட்டுல நீ ஆச்சிருக்கணும் இல்ல நான் ஆச்சிருக்கணும், வீட்டுல ரெண்டு பேருமே வெளியே வந்துட்டேன்னா யாத்திட்டு வாங்குறது. நான் போறேன், நீ வா பொறுமையா. சரிம்மா சரிம்மா, நீ போமா. ஏய் வைத்தியச மார்க் போடுறவங்க வந்துட்டாங்கடி. அவங்க இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி எதனா பாட்டு எதனா பாடுவோண்டி, என்ன சொல்ற? நல்ல பட்ட பாடி. சார் ஒரு நிமிஷம் சார், நாங்க ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிடுறோம் சார். பாடுமா, என்ன பாட்டு பாட போறீங்க? பாடுங்க. சார் பொங்கலுக்கு வந்து ஏத்த மாதிரி நாங்க பொங்கல் பாட்டு பாட போறோம். அடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. ஏ போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல், பொங்கல் 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 போக்கிரி பொங்கல், பொங்கல் 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 போக்கிரி பொங்கல் பொங்கல். என்னம்மா இந்த பொண்ணு பாட்டு பாட சொன்னா வாடா போடான்னு இருக்குது. போ நெக்ஸ்ட் கோலத்தை பாக்கலாம், போமா நீ. அவங்க தான் நீ பாட்டு பண்ணிட்டு சொல்லாத போறாங்கல்ல, கம்முன்னு வாய மூடி நில்லு. ஏய் இன்னாடி உங்களுக்கு ஒரு ரசனையே இல்லடி, எவ்வளவு சூப்பரா பாட்டு பாடுறேன் நானு. எதனா ஒண்ணு வாய்த்து வந்து சொன்னா என்னவா உங்களுக்கு?
சரி விடுடி, மார்க் என்ன கம்மி பண்ண போறாங்க, கம்முனு இரு. பாட்டு பாடுறேன்னு வாடா போடான்னு எப்படி அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க? வேற என்ன பாட்டு பாடல? தை பொங்கலும் பொங்குது பாலும் பொங்குது பாட்டு சொல்லுடியோ. பொங்கல் வந்தது பாட்டு சொல்லுடி பொங்கல் அப்படின்னு பாடலாம்ல. ஓடி. இந்த கோலம் நீங்க போட்டுதாம்மா? ஆமாக்கா, நாங்க போட்டுதான்க்கா. நானும் அந்த பொண்ணு பக்கத்துல நின்னுக்கற பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் போட்ட கோலம் தான் இது. சார், இங்க இருக்கிற கோலம் நல்லா இருக்குல்ல? இதுவும் அந்த லாஸ்ட்ல இருக்கிறது நல்லா இருக்கு. சென்டர்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. எது ஃபர்ஸ்ட் செகண்ட்னு நீங்களே முடிவு பண்ணுங்க சார். பானை எல்லாமே நல்லா வரைஞ்சிருக்காங்க. கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் போட்டு பண்ணிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு, அந்த பானையும் நல்லா இருக்கு. இந்த கோலமும் நல்லா இருக்கு. ஆனா கலர்லாம் ஏதோ பெருசா குடுக்க காணோம். இன்னும் கலர் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எல்லாருமே கோலம் ரொம்ப அருமையா நல்லா போட்டிருக்கீங்கம்மா. ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொல்லிடுங்க, நான் போய் பிரைஸ் எடுத்துட்டு வந்துறேன் சார். ஃபர்ஸ்ட்ல வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்றது வந்து யார் வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் கிரியேட்டிவா பண்ணிருக்காங்க அப்படின்ற பொறுத்துதாம்மா நாங்க கொடுக்குறோம். நீங்க போடுற கோலம் நல்லா இல்ல அப்படின்றது அர்த்தம் கிடையாது. முதல்ல அது புரிஞ்சுக்குங்க. அப்புறமா பாரு நம்மளுக்கு தேர்டு வந்துச்சு செகண்ட் அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லிக்காதீங்க. நாங்க சொல்றேன்னா யோசிச்சு எதனா ஒரு முடிவு தான் நான் சொல்ல முடியும். அதுக்காக தான் நான் சொல்றேன். சரி சரி, அதெல்லாம் கரெக்டு தான். டக்குன்னு முடிவை சொல்லி முடிய வள வளா கொல கொலான்னு இழுத்துன்னு இருக்காத, டக்குன்னு சொல்லு. வாய் முடியும் காதல் எல்லாம் உழப்பதிரியே கம்முனு போன. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கோலத்துக்கு, செகண்ட் பிரைஸ் வந்து அந்த தேர்டு கோலத்துக்கு, தேர்ட் பிரைஸ் வந்து செகண்டா போட்ட கோலத்துக்கு. என்னடி இப்படி ஆயிடுச்சு? நம்ம ஹாப்பி பொங்கல் எல்லாமே எழுதி இருக்கிறோம். இன்னும் நல்ல கலரா பண்ணிருக்கோம், நம்மளுக்கு வந்து சங்கேன்னு சொல்லிட்டாங்களே. சார், நான் பிரைஸ் எடுத்துட்டு வந்துறேன் சார். சரிம்மா, ஓகேம்மா. அவ டான்ஸ் எப்படி ஆடிட்டு இருக்கா பாரதி. வைத்திய, நான் தான் சொன்னேன்ல நம்ம தாண்டி ஃபர்ஸ்ட் வருவேன்னு சொல்லிட்டு. நானும் நீயும் சேர்ந்து போட்ட கோலத்துக்கும் நான் பாடின பாட்டுக்கும் தான் எங்க ஃபர்ஸ்ட் மார்க்கு. புரிஞ்சுச்சா? நான் பாடினது கரெக்ட் தான். அந்த பாட்டு பாடினது பொக்கிரி பொங்கல் 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 பொக்கிரி பொங்கல், இடுப்பு எலும்பு உடைச்சு வச்சு எழுப்பு இல்லாம எரிய வச்சா பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல்.